சேரணும். இதை பார்க்கின்ற எல்லா அறிவாளி செல்லங்களும் நீடூழி வாழணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேசுகிறேன், கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. யார் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு அறிஞர்கிட்ட தீர்ப்பு சொல்ல வந்தாங்களாம். ஏங்க யாருங்க பிச்சைக்காரன் ஏமா அப்படி சொல்லி கேட்குறாங்களாம். அவர் தெளிவாக சொன்னாராம், பிச்சை எடுக்கிறவ எல்லோரும் பிச்சைக்காரன் கிடையாது. ரோட்டில் யார் பிச்சை எடுத்தாலும் சரி இது பண்ணாலும் சரி அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க கிடையாது. அப்போ யார் தான் பிச்சைக்காரங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தனுக்கு இதாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், அது அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அவனுக்கு அந்த கட்டுப்பாட்டில் இல்லாத அவனும் பிச்சைக்காரன். அவன் எது நடக்கணும்னு ஆசைப்பட்டது கட்டுப்பாட்டு இல்லையோ அவனும் பிச்சைக்காரன். இது ஒன்று. ரெண்டாவது, சில விஷயங்கள் அவன் ரொம்ப விருப்பப்படலாம், அது அவனுக்கு கிடைக்கல, அவனும் பிச்சைக்காரன். நினச்சதா ரொம்ப ஆசைப்பட்றான் ஆனால் கிடைக்கல, அவனும் பிச்சைக்காரன். இப்போ அவன் கொஞ்சம் ஏதோ விரும்புகிறான், அது ஒரு அளவு கிடைக்குது, ஆனால் அது தேவையான அளவுக்கு கிடைக்கல, அவனும் பிச்சைக்காரன் தான். பிச்சைக்காரர்கள் பல விதமாக இருக்கிறாங்க. மொத்தத்தில் பிச்சைக்காரன். இதை விட என்னென்னா, கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிடுவோம். கும்பிட்டோன்னே சாமி எனக்கு அது வேணும் இது வேணும் டொங்கு டொக்கு டப்பா 1 2 3 4 5 6 7 8 9 10 அது பாட்டு நீண்டு போகும் ஃபைலு. அத்தனை பேர் அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர்கிட்ட போய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சாமியில் தான் எவ்வளோ பவர் இருக்கே, எனக்கு பவரை கொடுங்கன்னு கேட்டோம்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அங்கே போய் ஏன் நம்ம பிச்சை எடுக்கிறவர்கிட்ட அவர் பிச்சை எடுக்க சொல்கிறாரா, நீ இதெல்லாம் கேட்டு கேட்டு பிச்சை எடுங்க. நமக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம அங்கே கேட்குறோம், கிடைக்க வேண்டியதெல்லாம் போய் பிச்சை எடுக்கும். சாமி கொடுத்துட்டு சாமி உனக்கு இதை தரேன், அதில் வேறு நம்ம பேரம் பேசுவோம், நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் இதை தர்றேன், அது என்ன பேரம்? கொஞ்சம் யோசிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அவரே பவரானவர், அவர் தான் உங்களுக்கே கொடுக்குறாரு, அது திருப்பி நீங்கள் என்ன அவர் கொடுக்குறது? கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குல்ல இதுக்கண்ணா. அதனால் உங்களுடைய பக்தி வேணும், உங்கள் மனசு நல்லா இருந்தாலே அந்த கடவுளை செஞ்சு கொடுத்துருவார். எனக்கு மனசு நல்லா இருக்குது செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவாரு. அதை விட்டுட்டு நான் உனக்கு ஒரு 1000 ரூபா தெரிஞ்சாமி எப்படியாவது பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்பாங்க. மொட்டை அடிக்கிற ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. மொட்டையை அடித்து விட்டால் அது அடுத்த பிறவி என்று அர்த்தம். இது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. மொட்டை அடிச்சிட்டின்னா அது உனக்கு அடுத்த பிறவியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் கூட ஒத்துக்குவேன். ஆனால் ஒன்று, எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்ட ஏதாவது போய் கேட்கணுங்கிற மாதிரி போக வேண்டாம். இன்னொன்று, ஒட்டு மொத்தமாக இந்த நல்ல நாளில் நான் போய் அவங்கள போய் பார்த்து எல்லாத்தையும் கேட்டோம்னா நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னு சொல்லட்டா, அப்போ த டைமிங் இஸ் டே, அது நல்ல நாளாக இருக்கலாமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொர்க்கவாசல் திறக்குது, அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு கொஞ்சம் போய் பார்த்து முடியாமல் அங்கே இருக்கிறவங்க வேறு டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் கொஞ்சம். எந்த சாமி நீ என் கூட்டத்தில் கஷ்டப்பட நம்மளை சொல்லலை, மனசுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே உள்ளே போக உங்களால் முடியும், எங்கே இருந்தாலும் கடவுளை உங்களுக்குள்ளே கொண்டாட முடியும். அப்படி இருக்கிறப்ப இது நீங்கள் கிளாஸ்க்கெல்லாம் வந்தீங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா புரியும். இல்லை ரேக்கிக்கு வந்துட்டிங்கன்னா நிறையாவே புரியும். எப்போவுமே பிச்சைக்காரராக இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். இது கிடைக்கலையா, இது எனக்கு கிடைக்குன்னு இவ்வளோ வேணும், எனக்கு கரெக்டாக இருங்க, அந்தளவு கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுதா? அந்த அறிஞர் சொன்ன மாதிரி எல்லாமே கிடச்சிடும் நமக்கு. புரிஞ்சு, நம்ம பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டாம். யாருமே பிச்சைக்காரர்கள் கிடையாது, அதுதான் உண்மை. மனசு தான் அதுகளுக்கு காரணம். மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு அடிச்சோம்னா கும் அடிச்சிடுவோம். புரிஞ்சா கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா? பாய்.